டெல்லி தானா மந்திர் மார்க் பகுதியில் காவல்துறை ரோந்து வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். ரோந்து வாகனம் கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் இந்த விபத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என டெல்லி கூடுதல் காவல் துணை ஆணையர் ஹக்மாராம் தெரிவித்தார். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய ரோந்து வாகனம் சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி சேதமடைந்தது. துர்கா பூஜையை ஒட்டி கொல்கத்தாவில் கோதுமை மாவில் துர்கா தேவி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 10 கரங்களுடன் சிங்க வாகனத்தில் துர்கா தேவி ஆக்ரோஷமாக எழுந்தருளுவதைப் போல இந்த சிலையை சிற்பிகள் வடிவமைத்துள்ளனர். மகிஷாசூரனை துர்கா தேவி வதம் செய்ததை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் துர்கா பூஜை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. வரும் 28ஆம் தேதி துர்கா பூஜை தொடங்கும் நிலையில் கொல்கத்தா இப்போதே விழாக்கோலம் காண தொடங்கிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ராவணன் மண்டோதரி திருமண ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. தசராவை ஒட்டி ஆண்டுதோறும் ராவண வத உற்சவம் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இடையே நடைபெற்ற திருமணத்தை நினைவு கூறும் வகையில் பிரயாக்ராஜில் ரத ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் யானை மீது அமர்ந்து ராவணன் மண்டோதரி தம்பதி பவனி வருவது போல காட்சிப்படுத்தப்பட்டது. இது தவிர ஏராளமான கடவுள்களின் சிலைகள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. சென்னையில் ரியல் எஸ்டேட் அதிபர் மற்றும் நகைக்கடை அதிபருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சைதாப்பேட்டையில் வசித்து வருபவர் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ராமகிருஷ்ண ரெட்டி. இவர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நடைபெற்ற ரூபாய் 200 கோடி மோசடியில் தொடர்புடையவர் என்கிற அடிப்படையில் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோல சவுகார்பேட்டையில் மொத்த நகை வியாபாரம் செய்து வரும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் மோகன்லால் கத்தாரிக்கு சொந்தமான இடங்களில் ஹைதராபாத் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.